Yes, people, today we have discussed with a big topic past the 2 days. Vallal Media channel explore the lot of insights. ஸோ நம்ம இன்னைக்கு வள்ளல் மீடியாவில் லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஏன்னா உங்களால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும், உங்களால உணர முடிஞ்ச எல்லாத்தையும் சக மனிதனும் உணர்கிறான். அதே மாதிரி அப்ப we both are equal. அதே மாதிரி ஆனா என்னால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும், என்னால உணர முடிஞ்ச எல்லாத்தையும் அதே தன்மையில கோழி உணர்றது இல்ல. தேங்க்யூ. அதனாலதான் நம்ம வந்துட்டு வீடியோ ஆரம்பத்தை நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க கேட்டேன் அனிமல் ரைட்ஸ் தான் என்னன்னு. நான் தெளிவா சொன்னேன், மாட்டுக்கு நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க வேண்டாம். வீகன் ப்ராடக்ட்ஸ் பத்தி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆதரிக்கிறாங்க. அனதர் செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து இது வந்து இயற்கைக்கு மாறானது. இட் இஸ் நாட் நேச்சுரல். வி ஹவ் மூவிங் ஃபார்வர்ட் டு த ரியாலிட்டி. ஸோ இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம். But you know, somebody who's poor, not everybody comes from the same financial background. You know, maybe people cannot afford vegan food because right now most options are pretty expensive. Even almond milk and all, what I have seen till now, they're more expensive than your normal dairy products. And okay, first of all, as my audience, you tell me who like vegetarian, who like non-vegetarian. As the simple information to know better understanding. வள்ளல் மீடியா சேனல்ல இந்த டிபேட் வந்து 2 பார்ட்டா வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம மிக முக்கிய நபரா வந்து பார்க்கக்கூடியவர் தான் வந்து இந்த அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட். இவர் வந்து அனிமல்ஸை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவரோட சோசியல் மீடியா பேஜில் வந்து லாட் ஆஃப் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட பேஜில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து நல்ல வகையில் ட்ரீட் பண்ணணும், அதை வந்து கொல்லக்கூடாது, அதனோட ரோமங்களை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு காஸ்மெட்டிக் பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அனிமல் சார்ந்த எந்த உணவுகளும் நம்ம எடுத்துக்கூடாது, நம்ம வந்து ஒரு வீகன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு தான் வந்து பல வீடியோஸில் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வள்ளல் மீடியாவில் அவரோட 18 டிபேட் தான் வந்து இந்த வீடியோவாக அமைஞ்சது. இதுதான் வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. அதனால லாட் ஆஃப் பீப்புள் சீயிங் த இன்டர்நெட் ஃபார் த மோர் 17th வீடியோ ஆஃப் அரவிந்த் சோசியல் ஆக்டிவிஸ்ட். பட் ஒன் வீடியோ கோஸ் வைரல் பிகாஸ் த வள்ளல் மீடியா இஸ் த பிக் பாப்புலாரிட்டி ஆஃப் சேனல் ஆஃப் தமிழ்நாடு. இஸ் த டிபேட் இன் த இன்டர்நெட் ஸோ வைரல், ஸோ மெனி பீப்புள்ஸ் டாக்கிங் அபவுட் த வாட் இஸ் த வீகன், வாட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் வீகன். நவ் வி ஹவ் definitely followed the vegan lifestyle and how some people pushed me to follow the vegan lifestyle. நான் என்ன லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணணும். நீ எதுக்கு முடிவு பண்ணுற? நீயே வந்து இந்த மாதிரியான எனக்கு ஒவ்வாத கருத்துக்களை வந்து திணிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த கமெண்ட் த வள்ளல் மீடியா சேனல். யூ செக் இட் அவுட். நவ் வி சிச் ஓவர் த அனதர் குட் ஸ்பீக்கர் ஆஃப் பாரிசாலன். ஹீ இஸ் வெல் நோன் த பொலிட்டீஷியன் அண்ட் ஆஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த வள்ளல் மீடியா. இந்த டிபேட்டில் பாரி என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து நான் ஏன் வந்து வீகன் லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும், இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா நான் வந்து ஒரு உணவுக்காக ஒரு உயிரினத்தை வந்து நான் பயன்படுத்துகிறேன்னா அது எனக்கான தற்சார்பு முறை. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து நீங்கள் வந்து ஒரு வீகன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. உணவுக்காக ஒரு உயிரினத்தை பயன்படுத்துறது வந்து தப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கம்பார்ட்மெண்ட் வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை வந்து வேட்டையாடுறது வந்து லைஃப் ஸ்டைலே இருக்குது. அதாவது அந்த லைஃப் சைக்கிளிங்லேயே வந்து இதுதான் வந்து மனுஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஏன்னா ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை தான் சார்ந்திருக்கு. திஸ் லைஃப் சைக்கிள் நாட் ஒன்லி ஃபார் த அனிமல்ஸ், including with the individual plants, naturals are included. You know very well. Now அரவிந்த் சைடில் என்ன சொல்றாருன்னா வந்து இவர் வந்து இந்த நான் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. அதாவது ஒரு அனிமல் வந்து துன்புறுத்தப்பட்டு, ஒரு உயிரினம் வந்து துன்புறுத்தப்பட்டதோ அது வந்து ஒரு மீட்டாக ஒரு இறைச்சியாக வந்து கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அதை வந்து கொண்டு தான் வந்து நம்ம சாப்பிடணுமா? அது இல்லாமல் நம்ம வந்து விலங்குகள் சார்ந்த எந்த உணவுகளும் வந்து இந்த வீகன் லைஃப் ஸ்டைலில் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க சாப்பிடணும்னா வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா வந்து இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் குடிக்கிறது கிடையாது, பால்லேருந்து கிடைக்கிற சீஸ் வந்து சாப்பிட்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோமங்கள் மூலமாக வந்து கிடைக்கிற லெதர்ஸு, ஷூஸு, பாலிஸ்டர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் வந்து அவங்களோட கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் வந்து இருக்காது. அதுதான் வந்து வீகன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு இவங்க அரவிந்த் அவர்கள் வந்து முன்வைக்கிறாரு. பாரிசாலன் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து இந்த வீகன் லைஃப் ஸ்டைல் இஸ் ஒன்லி ஃபார் த கார்பரேட் பீப்புள். கார்பரேட் மட்டும்தான் வந்து இந்த வீகன் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும். அதனால ஒட்டுமொத்த இனமே வந்து ஒன் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட மட்டுமே வந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிடும். அப்படி இருக்கும்போது தற்சாப்புடைய பிஸ்னஸ் எல்லாம் வந்து அடி வாங்குவோம். தற்சாப்புடைய ஒரு உணவு கூட நான் வந்து ஒரு கார்பரேட் பீப்புள்கிட்ட தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம்னா நம்ம லோக்கல் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன ஆவாங்க? அதாவது நம்ம இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல்
அவங்களோட உணவு முறை பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து ஒருத்தர் தான் ரூல் பண்றாருன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலேயே வந்து இந்த தற்சார்புக்கு ஆபத்தா வர எந்த விஷயமே வந்து நம்ம வந்து அன்ஹெல்தி இல்லை இந்த சொசைட்டிக்கு அப்படிங்கறத வந்து அடிக்கடி இந்த பாரிசாலன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே வராது. ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் 2 பார்ட்டா வந்து போட்டிருக்காங்க. லாங் டியூரேஷன்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் மஸ்ட் வெயிட்டட் டு வாட்ச் த ஃபுல் செக்மெண்ட் ஆஃப் வீடியோ ஆஸ் ஐ எம். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்சிவாக வந்து இந்த வீடியோவை ரொம்ப டீப்பாக ஆராய்ஞ்சு பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து இந்த 2 மணி நேரம் இந்த ஷோ வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒன்றை தொட்டு போயிட்டே இருக்கு. இவர் அரவிந்த் ஒரு விஷயம் சொன்னார்னா அதை சார்ந்து பாரிசாலன் வந்து இன்னொரு இதுக்கு வந்து போயிடுறாரு. இவர் ஆரம்பித்து இன்னைக்கு பொருளாதாரத்தை தொட்டு மனித பண்டமாற்று முறையை தொட்டு அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தை தொட்டு இந்தியன் எக்கனாமியை தொட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன சொல்கிறது எல்லாத்துலேயுமே அலசி ஆராய்ஞ்சு இந்த வீகன் லைஃப் ஸ்டைல் வந்து எந்தெந்த விதத்துல எல்லாம் பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து வெல் அண்டர்ஸ்டாண்டாக வந்து சொன்னார். அதனாலேயே வந்து அந்த வீடியோவோட லென்த்து ரொம்ப அதிகமாக போச்சு. ஆனால் பொறுமையாக உட்காந்து நான் பார்த்தேன். இந்த டிபேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்படி வீகன் லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் சர்ச்சஸ் த லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் இந்த வீகன் ப்ராடக்ட் செல்ஸ் இன் அவைலபிள் இன் த ஆன்லைன். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு வீகன் ப்ராடக்டை எடுத்து அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்ன, டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதில் லாட் ஆஃப் சுகர்ஸ் கேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஸ்வீட்ஸ்னஸ், நேச்சுரல் என்ன சொல்கிறது நேச்சுரல் கலர்ஸ் இதெல்லாம் வந்து வர்றதுக்காகவே வந்து நிறையா என்ன சொல்கிறது ஆசிட் அமிலம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து நீங்கள் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆன்லைனில் விற்கிறாங்கன்னு தெரில. அதையும் சொல்லிட்டு நம்ம வந்து முழுக்க வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் விற்கிறனாலேயே அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அலசி ஆராயாமல் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் த வெப்சைட்ஸ். Lot of peoples were not focused on the description, only items in the name of plant, only plant based products. So lot of people interest to buy the products and using the long term. Is any provide side effect? Who is the warranty of the vegan products? யூஸ்வலாகவே லைக் அரவிந்த் மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி அனிமல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டுலாம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நீயா நானா சொல்லியும் கூட நம்ம பார்த்தோம். அனிமல் ஆக்டிவிஸ்டெல்லாம் நிறைய பேர் வந்து பேசினாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கருத்துக்களுமே வந்து கொஞ்சம் வேடிக்கையாகவும் வினோதமாக வந்து இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பாரிசாலனும் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து முன்வைக்கிறாரு. அதில் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து தீ பிடிச்சிருக்கு. அங்கே ரெண்டு விண்டோ தான் இருக்குது. அதில் ஒன் சைட் ஆஃப் திங் வந்து ஒரு பேபி இருக்குது, சின்ன சைல்டு, பேச முடியாத ஒரு குழந்தை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் வந்து அந்த ஒரு விண்டோவை யூஸ் பண்ணணும். ஒரே ஒருத்தங்களை தான் நீங்கள் காப்பாற்றணும். ஒன்று வந்து பப்பியாக இருக்கலாம், ஒன்று வந்து சைல்டாக இருக்கலாம். அப்படி நீங்கள் எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி பாரிசாலன் வந்து கேட்குறாரு. இதை கேட்டுட்டு அரவிந்தோட ரியாக்ஷன் தான் வந்து கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன கேட்டார்னா அந்த சைல்டு வந்து வீகனா நான் வீகனா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இதுலேருந்தே வந்து தெரியுது அவர் வீகன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்துக்குள்ளே எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஒரு உயிருக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. ஒரு பில்டிங் வந்து தீப்பு தெரியுது, அங்கே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை கூட வீகனா நான் வீகனான்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக தான் இருந்துச்சு. அதுக்கு நெகட்டிவிட்டியாக வந்து நிறைய பேர் வந்து அரவிந்த் வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த கமெண்ட் செக்ஷனில். இதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து என்ன இப்படியெல்லாம் வந்து ஒரு சென்ஸே இல்லாமல் ஒருத்தங்க வந்து சோஷியல் மீடியாவில் மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் வாட்சிங் இந்த வள்ளல் மீடியா சேனல் அப்படி இருக்கும்போது இந்த சேனலில் உட்காந்துக்கிட்டு எப்படி வந்து நான் ஒரு குழந்தைய காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லாமல் அது வீகனா நான் வீகனா அப்படின்னு சொல்லி கேட்டார் பார்த்தீங்களா. இந்த இடத்துலயே வந்து இவர் எந்த அளவுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனியாவோ இல்லை ஒரு தனித்துவ சித்தாந்தத்தால் நம்ம வந்து இதைத்தான் போதிக்கணும். ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் பேசணும். அது நியாயமே இல்லாட்டியும் பரவாயில்ல. நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம்னா நம்மளோட கருத்து வந்து நம்ம வந்து போல்டாக எடுத்து வைக்கணும். அதுக்கு நெகட்டிவிட்டியான கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளைவாக வந்தாலும் கூட அது ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்க முடியலாட்டாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட கருத்தியலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனாலேயே வந்து நம்ம வந்து எந்த ஒரு நல்லது கெட்டதையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தனித்துவ சித்தாந்தத்தை இவங்க இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி தான் வந்து இந்த அரவிந்தோட சித்தாந்தமும் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த 2 எபிசோட்லேயுமே வந்து பாரிசாலன் சொன்ன விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து விலங்குகளுக்கு வந்து பேச தெரியாது, அதுக்கு வந்து ஆறறிவு கிடையாது, அதுக்கு வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த முடியாது. அதனாலேயே வந்து விலங்குகளும் மனிதனும் ஒன்றும் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இனச்சேர்க்கையிலிருந்து ஒரு செட் ஆஃப்
வேர்ல்டே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபார்வர்டாகி வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆடை வந்து நான் வச்சு நான் வந்து சாப்பிட்றேன்னா அது எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பீப்புள்கிட்ட இருக்கோம், நம்ம வந்து ஒரு செட்டப் ஒரு ஒரு செட் ஆஃப் செக்யூரிட்டிக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் வந்து எதுக்குமே வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிங்கத்தை பார்த்தோ, ஒரு புலியை பார்த்தோ, இல்லை ஒரு மாடை பார்த்தோ வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் ஒரு ஆடு, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கா, அவனோட செக்யூரிட்டியில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு பயம் இல்லை. ஏன்னா அவன் வந்து 24/7 வந்து பார்த்துக்கிறான். அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையானதை பண்ணுறான். அதனால அவனை சார்ந்து நான் இருக்கேன். அதுக்கப்புறம் என் லைஃப் முடிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் ஆடு வந்து ஆடாதான் இருக்குது, ஆடாதான் வளருது, இனப்பெருக்கம் பண்ணுது, அதுக்கப்புறமா வந்து அதனோட லைஃப்பை வயசாகி முடிச்சுக்குது. அது ஒன்றும் வேற ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து மாற போகிறது கிடையாது. ஆடு ஆடாதான் இருக்க முடியும். அது வந்து ஒரு ஸ்கூல் போக முடியாது, அது வந்து ஒரு வேலைக்கு போக முடியாது, அது வந்து ஒரு இடத்துல வந்து நின்று பேச முடியாது. அது வந்து அதனோட லைஃப் என்னவா இருக்கோ அது மட்டும்தான் அது செய்யுது. அப்படி இருக்கும்போது அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? வந்து ஒரு உயிரினம் வந்து அதே உயிரினமாக தான் இருந்து வாழ்ந்து செத்துட்டு போகுது. அப்படி இருக்கும்போது அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டடான பாயிண்ட்ஸாக வந்து இதை வந்து எடுத்து வச்சாரு. இது வந்து ஒரு ஆடுக்கும் பொருந்தும், ஒரு சிக்கனுக்கும் பொருந்தும், இல்லை சொன்னால் ஒரு மாடுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது அதனோட லைஃப் ஸ்டைல் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. மாடு தான். மாடு வந்து மாடாத்தான் இருக்க முடியுமே தவிர்த்து மனுஷனா மாற முடியாது. அதனால அதை ஏன் வந்து நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம கன்சென்ட்டும் வாங்குறது கிடையாது. நான் கொல்லலாமா, கொல்லக்கூடாதா, நான் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதான்னு நானும் வந்து அதுகிட்ட கேட்க முடியாது. அதுவும் வந்து என்கிட்ட சொல்ல முடியாது, நீ வந்து என்னை சாப்பிடாத, நீ வந்து என்னை வந்து தீண்டாத, என்னை வந்து அடிக்காத, கொல்லாதேன்னு அதுவும் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு வந்து 5 வீரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாரிசாலன் வந்து ரிப்பீட்டடான பாயிண்ட்ஸாக இந்த 2 டிபேட்லேயும் வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஆனால் ஒன் சைடில் வந்து அரவிந்த் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவரோட பாயிண்ட்ல ஒரு தெளிவை வந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம பாரிசாலன் கேட்ட மிக முக்கியமான கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அவர் ரிப்பீட்டடாக அவரோட பாயிண்ட்லேயே அந்த வீகன் லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருந்தார். ஏன்னா அது விலங்குகளுக்கு வந்து பேச முடியாது, அதனாலேயே தான் சொல்கிறேன், அதுக்கு வந்து அதனாவே விட்டுட்டு போயிடலாமே, அதனோட லைஃப் ஸ்டைலில் அது வாழ்ந்துட்டு போகட்டுமே, நம்ம அதையே துன்புறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். ஆனால் பாரிசாலன் கேட்ட கேள்விகளுக்கு சரியான முறையில் அவரால் பதில் சொல்ல முடியல. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ திஸ் டாபிக் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் சிம்பிள் திங்ஸ். இந்த பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்லேயே வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வந்து இந்த சோயாவை தான் வந்து சொல்கிறாங்க பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்டில். அது மட்டும் இல்லாமல் சோயாலேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோயா பாலும் இருக்குது. சோயா பாலை வந்து நம்ம குடிக்கலாம், அதாவது மாட்டுப்பாலுக்கு பதிலாக வந்து இந்த சோயா பாலை குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த டிபேட்டில் வந்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சோயா பால் குடிக்கிறனாலையும் இந்த சோயா பேஸ்டு இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுனாலையோ, அதுலேயே ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து இந்த சீட்ஸு பேஸ்டு டைரி ஐட்டம்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட்னு சொல்லி இன்றைக்கி ஆன்லைனில் விற்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் நம்மளுக்கு எல்லா ஊட்டச்சத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் நிறைந்த ஒரு ப்ராடக்டாக வந்து இருக்குன்னு தெரியல. அது ஒரு உணவாக வந்து எடுத்துக்கிறதுனால லாங் டேர்மில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராமல் ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டான முறையில் கொண்டு போக முடியுமான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் வெஜிடேரியன்ஸ் பீப்புளெலாம் வந்து அவங்களோட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டயபெட்டிஸில் டயட்டில் வந்து கரெக்டாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்முக்கு அவங்க வந்து ஆரோக்கியம் இருக்க முடியாது. அதனாலேயே வந்து இந்த வீகன் பேஸ்டு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தினா வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டான ஒரு டயட்டில் வந்து நம்ம ஃபிட்டாக வந்து நம்ம உடம்பு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இந்த வீகன் பேஸ்டு ப்ராடக்டை வந்து இன்றைக்கி ஆன்லைனில் செல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு மறைமுகமாக வந்து இந்த விலங்குகளை வந்து வதை பண்ணாதீங்க, விலங்குகளை வந்து உட்கொள்ளாதீங்க, விலங்குகள் பேஸ்டு ப்ராடக்டை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவோட லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், ட்ரிங்க் ஹேபிட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வீகனில் வந்து அடைக்கிறதுக்கு ஒரு மறைமுகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை வாக்கியம் எல்லாமே கருத்தியல் இது எல்லாமே வந்து இந்த அனிமல்ஸை சார்ந்து இவங்க வந்து இந்த வீகன் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. அதனாலேயே வந்து கார்பரேட் பீப்புளுக்கு தான் வந்து இது மிக சாதகமான முறையில் மக்கள் எல்லாம் வந்து மூளைச்சலவை பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் யூ லீவ் இட். த வேர்ல்டு எக்கனாமிக்கல் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன் த பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஒன்லி exported to other countries like the soya
is the most higher exported in the market by the US government. After that in the Australia, another like the China. ஸோ இப்படி நம்ம வந்து வெளியே இருந்து நம்ம ஒரு சோயாவை இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம அந்த வீகன் லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் ஆகணும்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளிகள் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட பொருளாதாரம் என்ன ஆகுது, நம்மளோட லோக்கல் சந்தை என்ன ஆகுது, நம்மளோட பொருளாதார வளர்ச்சி என்ன ஆகுது. இங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து வீகன் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும்னா எங்கேயோ இருக்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை வந்து டேக்ஸ் கட்டி வாங்கி அதை ஈட் பண்ணி அது மூலமாக வந்து அவன் வந்து அவனோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணி வரோம்னா இது ஃபுல் ஆஃப் பிரிஸ்க் ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நோ ஐ கிளாரிஃபைடு த ஒன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விலங்குகளுக்கு இன்றைக்கி நம்ம வந்து அதிகப்படியான பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதுனால தான் இன்றைக்கி உயிரினங்கள் எல்லாம் அழியாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆடவோ மாடவோ இல்லை கோழிகளையோ இல்லை சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் இல்லை, நாய் நரி சிங்கம் முதலை அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகள் இது எல்லாமே வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம ஒரு பாதுகாத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் வந்து அதுக்குண்டான ஒரு இருப்பிடத்தை கொடுக்காம அதுகளை வந்து பாதுகாக்காமல் விட்டோம்னாத்தா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை அடித்து சாப்பிடும். யாருமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வேடிக்கை தான் பார்க்கலாம். நாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கறனால தான் இன்றைக்கி அதாவது இடத்துல அது வந்து பத்திரமா இருக்குது. நிறையா உயிரினங்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் மனிதர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான தேவைக்கான உணவு மட்டும் அவங்க ஒரு இறைச்சியை எடுத்து உண்டுக்கிறாங்களே தவிர்த்து மொத்த எல்லா விலங்குகளையும் போட்டு வதைக்கிறது கிடையாது. அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். அதாவது மீட்டாக வந்து நம்ம ஒரு இறைச்சிக்காக நம்ம உணவுக்காக பயன்படுத்திட்டு மற்ற உயிரினங்களையெல்லாம் வந்து நம்ம பாதுகாத்து வச்சுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா உயிரினங்களையும் சாப்பிட்றது கிடையாது, எல்லா உயிரினங்களையும் அழிக்கிறது கிடையாது, எல்லா உயிரினங்களையும் வந்து ஒரு ஸ்போர்ட்டுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எந்த உயிரையும் காவு வாங்குறது கிடையாது. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். This is the better known for the whole debate in the 2 part of the வள்ளல் மீடியா சேனல். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களுக்காக வந்து 2 பேர் மாற்றி அடிச்சுக்கிறது வந்து வேடிக்கையாக இருக்குது. சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து 2 மணி நேரம் டிபேட்டாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம அரவிந்த் அவர்கள் வந்து எடுத்துக்கிட்ட டைம். அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் அவரோட கருத்தியல் ரீதியாக வந்து ஷார்ட்டான ஒரு ஆன்சரை கொடுக்க முடியாமல் சுற்றி வளைச்சனால தான் 2 டிபேட்டாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். வீகன் லைஃப் ஸ்டைலுங்கிறது ஒன்று, இந்த பக்கம் வந்து நான் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைலுங்கிறது ஒன்று. ரெண்டும் வந்து இந்த லைஃப் ஸ்டைலையும் தப்பு சொல்ல முடியாது, அந்த லைஃப் ஸ்டைலையும் தப்பு சொல்ல முடியாது. அதனால் விலங்குகள் எல்லாம் வந்து வதைக்கப்படுறது கிடையாது, சிதைக்கப்படுறது கிடையாது. அதுகளுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு தான் வந்து அதுகிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு உணவை வந்து இறைச்சிக்காக எடுத்துக்கிறான் மனுஷன். அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்துக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை வந்து மோஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர்வைஸ் லைக் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.